ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிராணியில் பார்த்தீங்கன்னா கார் எஸ்கேப் தான் நம்ம பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். அதாவது இந்த கேம் பார்த்தீங்கன்னா நான் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் விளையாடுறேன். 3 இயர்ஸ் கழிச்சு இது தான் நான் விளையாடுற ஃபஸ்ட்டு மேட்ச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே வழக்கம் போல் எதுவும் இல்லைங்க. பார்த்தீங்கன்னா கீழே போய் பார்ப்போம், கீழே ஏதாவது இருக்குமா. ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா க்ரோ ஃபுட்டு இது இப்போ தேவையில்ல. கன் பாட் இருக்குது. ஓகே, இதை கொண்டு போய் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே என்னென்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இந்த கிளை வேறு என்ன எங்கே இருக்கான்னு தெரியல. பார்த்தீங்கன்னா இதுவும் இப்போதைக்கு தேவையில்லை. இதுக்குள்ளேயும் எதுவும் இல்லை. என்னவா கிச்சன் தான் பேர் வச்சுக்கிங்க, ஒன்றுமே இல்லை. அதான் அந்த கிளை வேறு வந்துட்டாங்க. சரி, முதல்ல போய் இந்த கன் பாட்டை கீழே போட்டு டோரை சாத்திடுவோம். கீழே போட்டு நாம் இந்த சைடு ஏதாவது இருக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் அப்ஸ்டார் போய் ஏதாவது இருக்குதான்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இங்கே ஓப்பன் பண்ணுவோம். இங்கே ஒரு கன் பாட் இருக்குதுங்க. சரி ரைட்டு, கன் பாட் இன்னும் ஒன்று இருந்தால் போதும். கன்னை ரெடி பண்ணிடலாம். புக் இங்கே இருக்குது. இதுக்குள்ளே இதுக்குள்ளே எதுவும் இல்லை. சரி இருங்க, புக் எடுத்துகிட்டு போய் எங்கள் முதல்ல வச்சிடலாமா? இல்லை வேண்டாம், இதை தள்ளி விட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. சரி ரைட், நம்ம கீழே போய்க்கலாம். சரிங்க, கன் பாட் எடுத்து அந்த இடத்துல போட்டு வச்சுக்கலாம். ஓகே, வந்துட்டோம். கன் பாட்டி இங்கே போட்டுட்டு இங்கே கீழே இது இருக்காளா? கீழே இல்லைங்க. சரிங்க, கன் பாட்டை இது ஒன்று வச்சிடலாம். சரிங்க, இதுக்குள்ளே ஏதாக்குதுன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே என்னங்க வெப்பன் கீ இருக்குது. சரி இருங்க, ஃபஸ்ட்டு வெப்பன் கீ போய் வெப்பன் அடிச்சு எடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம வெப்பன் எடுத்துட்டோம். இது பேர் என்னன்னு வாயில் வரல. நம்ம மைக்கூசின்னு ஷார்ட்டாக வச்சுக்கலாம். ஓகே, கிளவி எங்கே இருக்கா? கரெக்டாக வரேங்க. இந்த இடத்துல தான் என்னோடய வில்லத்தை நீங்கள் பார்ப்பீங்க. செத்துப்போ. ஓகே, அவர் 2 நிமிஷத்துக்கு டமால் ஆகிட்டா. நம்ம அதுக்குள்ளே போய் வேறு ஏதாவது பொருள் இது இருக்குதான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எங்கே போகலாம்? ஃபஸ்ட்டு இருங்க, என்ன பண்ணலாம்? எதுவுமே தெரியலங்க. விளையாண்டு ரொம்ப வருஷம் ஆச்சா, அதனால் ஒன்றும் முடியல. சரி, இந்த புக்கை ஃபஸ்ட்டு போய் இங்கே வச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா அந்த கீழே வந்து இந்த சீவர் எஸ்கேப் வந்து கிடையாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. நம்ம அதையும் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து எப்பயோ வந்துச்சு, ஆனால் நான் வந்து விளையாட கிடையாது. சரி, நம்ம இந்த லிவர் இழுத்து விட்டு இது ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா இது ஆனால் முன்னே இருந்துச்சுங்க. இந்த மாதிரி இந்த லிவர் ஓப்பன் பண்ணி இந்த புக்கை இங்கே வைக்காதான் அப்படியே அப்டேட் பண்ணிக்கோங்க. சரி, இங்கே இன்ஜின் பாட்டு இருக்குது. சரி ஓகே, இன்ஜினை ஃபஸ்ட்டு போய் அங்கே போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கான்னு வேறு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கீழே போய் போட்டு கிச்சன் பக்கமே மறுபடியும் போகலாமா? இல்லை வேண்டாம், மேலே ஏறிக்கலாம். சரிங்க, இன்னொன்று அடி அவளை அடிச்சிடலாமா? சரிங்க, கிராஸ் ஓவர் எடுத்து லோட் பண்ணிவிட்டு எங்கே, சரி இதை ஃபஸ்ட்டு அடிச்சிடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது. ஆமாங்க, மறந்துடுச்சு. கிராணி இன்னும் எந்திரிச்சிருக்க மாட்டா. அதை கரெக்டு தான். சரி ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பரவாயில்ல. ஓகே இருங்க, என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா என்னது பேரலாக்கியா? இதுவும் நமக்கு யூஸ் ஆகும். சரி ஓகே, இதை போய் இங்கே போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா அந்த ஷட்டரை ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். நான் இப்போ யோசிச்சேங்க, இந்த கார் எஸ்கேப் விளையாடுறதுக்கு முன்னாடி அப்போ யோசிச்ச ஒரு டைமு. சரி, இந்த ஷட்டரை திறந்து விட்டு நம்ம ஓடிலாம் இருந்துச்சு. பார்த்தா ஷட்டரை திறந்து அந்த இடத்துல செவருதான் இருந்துச்சு. சரி இருங்க, இந்த பக்கம் போகிற சவுண்டு கேட்டு நம்ம அப்படியே இருங்க வேறு பக்கம் போயிடலாம். மேலே போயிடலாம். இருங்க, மேலே போயிட்டு கன் எடுத்து ரீலோட் பண்ணிடலாம். இது பேர் கிராஸ் ப்ரோ. இது பேர் ட்ராட்டோ என்னமோ சொல்லுவாங்க. அது வாயில் வர. சரி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த மணியை மிதிச்சிட்டோம். அது கண்டிப்பாக வருவா. பார்த்தீங்கன்னா வந்துட்டா ஒரே அடி. பார்த்தீங்கன்னா ஓகே, ஃபஸ்ட்டு இந்த க்ரோபுட்டை போய் போட்டு இதில் என்ன கிடைக்குன்னு பார்த்துடலாம். இருங்க, ஃபஸ்ட்டு போகலாம். ஓகே, இது ஒரு ஷார்ட்கட்டு. நான் சொல்லனாலும் அவங்களுக்கு தெரியும், அது வேறு விஷயம். இருந்தாலும் சொல்கிறது என் கடமைங்க. ஓகே, கீழே போவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ரூம்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு நமக்கு கன்று வேணும். அது இப்போ அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, இதுக்குள்ளே என்ன இருக்குது?
இதுக்குள்ளே ரிமோட் இருக்குது. சரி இதுக்குள்ளே என்ன இருக்குது? என்னங்க இந்த 2 பொருளுமே நமக்கு தேவைப்படாது அவ்வளோக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, எதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இருங்க, பார்த்தீங்கன்னா எனக்கு அது இப்போதைக்கு தேவைப்படாது. அதனால் நான் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்துட்டேன். பார்த்தா நான் மேலே வரும்போது கிளவி கட்ட நான் பார்த்துட்டா. சரி ரைட்டு, இதுக்குள்ளே என்ன இருக்குது? இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஹவுஸ் கீ, அந்த ஸ்மால் ஹவுஸ் கீ, அந்த கீ இருக்குது. ஓகே, அவர் வந்துக்கிட்டு இருக்கா. இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒன்றும் இல்லை. சரி கிச்சன் ஆல்ரெடி பார்த்து தான், ஒன்றும் இல்லை. அது ஒரே ஒரு வீல் மட்டும் இருக்குது. அது பார்த்திங்கன்னா சீவருக்கு தான் யூஸ் ஆகும். அதுவும் இப்போ நமக்கு தேவையில்லை. சரிங்க, சரி கன் எடுத்துப்போம். அவ்வளோ ஒரு வரல. சரி இருங்க, ரீலோட் பண்ணிடலாம். சரி மேலே போய்க்கலாம். ஓகே, இப்போ எந்த சைடுலேருந்து வருவா? ஓகே, என்ன எப்படி பார்த்த? என்னங்க வந்துக்கிட்டே இருக்கா? ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, கிளிச்சாகி அடிச்சிருப்பா. பார்த்திங்கன்னா இன்னும் 2 மினிட்ஸ்க்கு அவள் டமால். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே என்ன இருக்குது? ஓகே, அங்கே வந்து ஸ்பேனர் இருக்குது. ஓகே இருங்க, இப்போ என்ன பண்ணுறது? இருங்க, கீழே போய் எதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இந்த சீவர் இருக்குதுங்க. சரி இங்கே தான் இல்லை, இங்கே பார்த்தாச்சு. இங்கே பேசாமல் இந்த கீ எடுத்துகிட்டு போய் சீவரை ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். அதான் இப்போ இருக்க ஒரே ஒரு பெஸ்ட் ஐடியா. ஓகே இருங்க, போவோம். பார்த்திங்கன்னா இதை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா பேரில் அந்த என்ன கீ எது ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்தாந்து அந்த ஒரு இடத்த ஓப்பன் பண்ணி பார்ப்பலாம், அது என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போ எதுக்கு மேலே வரேன் மறந்துடுச்சு எனக்கே. கன் பாட், கரெக்டுங்க, கன் பாட்டி எடுத்து சரி எதுக்கு கீழே போட்டுக்கலாம். இந்த ட்ராட்டில் எவ்வளோ அடிச்சிட்டு கிடக்குது. கன்னா 2.5 நிமிஷம் பார்த்திங்கன்னா, அதனால் அதை கீழே போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் இங்கே தான் கிடக்கும், போட்டு வச்ச இடத்துல. பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். சரி எடுத்துகிட்டு அங்கே போவோம். ஓகே இருங்க, அங்கே தான் இந்த பக்கம். லெஃப்ட்டு அப்படியே கீழே குதிச்சிடலாம். இந்த அனிமேஷன்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க சொல்ல போனால். ஆனால் இத்தனை வருஷத்தில் இது பண்ணதே இவ்வளோ தான் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. பட் இருந்தாலும் ஓகே பாருங்க, இது பார்த்தீங்கன்னா சரி ஓகே. இப்போ இந்த பக்கம் இருக்குதுங்க. ஓகே பார்த்திங்கன்னா இது இந்த வழி, இது கார் ஷெட்டுக்கு போகிற வழி. சரி இருங்க, இதை இப்போவே ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். இன்னும் ஓப்பன் ஆகலை. தள்ளணுமா? ஓகே ஃபஸ்ட்டு எந்த சைடு போகலாம்? சரி இருங்க, ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு ரைட் சைடு எதாவது இருக்குதான்னு பார்த்துப்போம். ஏன்னா எனக்கு லெஃப்ட் சைடு ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குதுன்னு தெரியும். ஸ்க்ரூ ட்ரைவர் அந்த போடுற இது இருக்குதுன்னு தெரியும், போட்டு ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணணும். இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன்னா இந்த இடத்துல விட்ருக்கீங்க? சரி இருங்க, இப்போ எந்த பக்கம் ஒன்று குழம்பி வச்சு ஒரு செகண்டு. இருங்க, மேலே போய் இந்த சைடு பார்ப்போம். இந்த சைடு பின்னாடி இருக்குது, வெளியே போகிற வழின்னு தான் நினைக்கிறேன். சரி இதுக்குள்ளே என்ன இருக்குது? இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. இது வந்து நம்ம அந்த சைடு சீவரை விட்டு வெளியே போகிற வழி. ஓகே இருங்க, நம்ம போய் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு போய் அந்த சைடு போட்டுடலாம். சரி இருங்க, இதை எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், இது இந்த சைடு வரட்டும்னு நான் வெயிட் பண்ணுவேன். பார்த்தா கிட்டத்தட்ட 5 நிமிஷம் கழிச்சு தான் வரும். அதுவும் நான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எதாச்சும் போகலான்னு போவேன், அது வராதுன்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த இடத்துல நின்றுட்டுருக்குது. பார்த்தா இப்போ நான் பார்த்தோன்னே அந்த பக்கம் கத்திட்டு அந்த சைடு ஓடும் பைத்தியம். சரி நான் மறுபடியும் வெயிட் பண்ணுவேன், மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் கிட்ட வெயிட் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், இப்போ மறுபடியும் நான் இங்கே தான் நிற்கிறேன். இங்கே அதுவும் என்ன பார்க்க கூட இல்லை முழுசா, அதுங்களும் பார்த்துட்டு கத்திட்டு ஓடுது. இப்போ இன்னும் மறுபடியும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த பைத்தியத்தை என்ன சொல்கிறேன்னே தெரிலங்க. எனக்கு கடுப்பாயிடுச்சு. கிட்டத்தட்ட 10 நிமிஷமாக நேரில் நின்றுருக்கு. எனக்குலாம் வெறி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா மறுபடியும் பாருங்க, இந்த இடத்துல கரெக்டாக வருது பார்த்தீங்களா? பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே வந்து பார்ப்பேன், சரி போயிருக்குமான்னு. இப்போ பாருங்கள், இந்த கிராணியோட இது கடுப்பேற்றுங்க. கிராணி கூட பயமாக தான் இருக்கும். இதை பார்த்தா அப்படியே கடுப்பாக வருது பாருங்கள். எப்படிங்க இது அந்த லாஸ்ட்டில் இருந்தாலும் பார்க்குறதுக்கு முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணி கத்திட்டு அந்த சைடு ஓடுது. பார்த்திங்கன்னா அங்கே போகிற மாதிரி போய்ட்டு திரும்பிலாம் வருது. என்னங்க இது? பார்த்தீங்கன்னா இங்கேயே நின்றுக்குச்சு. சரி இதுங்க, இது போட்டோம், ஒரு கொஞ்சம் டைம் விடுவோம். பார்த்தீங்கன்னா இங்கேயே நிற்குதா? இல்லை போயிடுச்சு. போயிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், போய் அதை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு எந்த பக்கம் போகுது? இந்த சைடு போயிடுது. சரி நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டு போயிடலாம். ஸ்ட்ரைட்டு போயிட்டு பார்த்திங்கன்னா அது அங்கே தான் நின்றுச்சு. நல்ல வேலை திரும்பி பிடிச்சிருன்னு நினச்சேன். பார்த்தா அவர் நல்ல வேலை பிடிக்கல. ஓகே இருங்க, இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே என்ன இருக்குது இதுக்குள்ளே? மாஸ்டர் கீ. ஐயோ
என்னங்க இது இதுக்கு அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டேன், கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேலே. சரி இருங்க, இந்த சைடு எதாவது இருக்குதான்னு பார்க்கலாம். நம்ம எந்த எஸ்கேப் பண்ண நினைக்கிறோமோ அந்த எஸ்கேப்புக்கு தான் பொருளே கிடைக்காது இந்த கேமில், அதுதான் பிரச்சனை. அதுவும் இப்போ வேறு இடம் வேறு பெருசாகிடுச்சா இந்த சீவிர அப்டேட் விட்டதுலேருந்து, அதனாலே கேம் இன்னும் கொஞ்சம் டஃப் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா எங்கே, சரி அங்கே ஒன்றும் இல்லை. சரி இருங்க, எதுக்கு ஒன் டைம் பார்த்துக்கலாம். சரி எதுவும் இல்லை. சரி இருங்க ஃபஸ்ட்டு அது எங்கேன்னு பார்த்துப்போம். இல்லை எங்கிட்ட இல்லை. சரி அங்கே ஞாபகம் ஒன்றுன்னு பார்த்த மாதிரி ஞாபகம் அந்த பேப்பர் ஒட்டி இருந்துச்சு. இருங்க மேலே போய் ஒன்றும் ஓப்பன் பண்ணி அது வந்ததுக்கு ஏதாவது பண்ணுவோம். என்னங்க இது, சரி இருங்க ஒன்று தான் நினைக்கிறேன், தப்பாக இருந்தால் வெடிச்சிரும். ஓகே கரெக்டாக சேஃப் கீ தான். சரி ஓகே வந்தாச்சு. ஓகே சேஃபில் போய் ஃபஸ்ட்டு இதை போட்டு பார்க்கலாம் மேட்ச் ஆகுதுன்னு. சேஃப் கீ தான் என்ன மேட்ச் ஆகிறது. சரி ரைட்டு இருங்க, இங்கே பாருங்கள் எல்லாம் கீழே விழுகிற மாதிரி சவுண்டு போடுற மாதிரி தான். என்ன கட்டிங் பிளேடு. சரி இதை வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறது, இதுவும் இப்போதைக்கு தேவைப்படாது. அதுக்கு என்ன ஹேமர் இருந்தால் தான் அந்த ஓப்பன் பிளாங்க்லாம் எடுத்து விட்டு அந்த கட்டிங் பிளேடை யூஸ் பண்ண முடியும் இந்த ஃபேன் ஆஃப் பண்ணுறதுக்கு. சரி இதுக்குள்ளே என்ன இருக்குது, சரி கேஸ் கேன் இருக்குது. சரி ஓகே கேஸ் கேன் எடுத்துகிட்டு போய் போட்டலாமா. சரி இருங்க, இதுக்கு வேணும் இதுக்கு ஹேண்டில் வேணுமோ வேணும். என்னங்க எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறானுங்க, பாதி வீடுகிட்ட அலசிட்டோம். சரி இருங்க மறுபடியும் இந்த கேஸ் கேனை போய் அங்கே போட்டலாம். சரி இருங்க, இங்கே ஏதோ ஒரு பொருள் வச்சுருப்பானுங்களே, என்னங்க இது. சரி இருங்க, இதை தள்ளி விட்டு இதுக்குள்ளே தான், இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. சரி இருங்க அப்படியே போவோம். கிராணி கிளவி பார்த்துட்டாங்க. இந்த இடத்துல பாருங்கள் ஒரு கேவலமான சாவுங்க, எவனும் இப்படி செத்துருக்க மாட்டான். அந்த ஓப்பன் பண்ணல இது அது தடிக்கி நின்று கரெக்டாக அடிச்சு விட்டான். என்னங்க சொல்கிறது, ரொம்ப மட்டமான சாவுங்க இதெல்லாம். சரி ஓகே பரவாயில்ல, ஒரு டைம் தான் செத்துருக்கோம். ஆனால் இந்த கிளவிட்ட அடி வாங்கினது கூட பரவாயில்லைங்க, இந்த ஸ்லெண்ட்ரினாக்கிட்ட அடி வாங்காது எனக்கு ரொம்ப. ஸ்லெண்ட்ரினாவா இல்லை ஆஞ்சலினாவா என்னன்னு தெரிலங்க, எல்லா பேர் ஒரே மாதிரி இருக்குது. ஆஞ்சலினா தான் நினைக்கிறேன். அதுக்கிட்ட அடி அந்த அந்த 8 கால் பூச்சிக்கிட்ட அடி வாங்காது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஓகே இதை ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல ஒரு ட்ரிக் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு இந்த அப்டேட் விட்டதுலேருந்து தான் இந்த பக்கு கிளிச்செலாம், இன்னும் நிறைய பக் கிளிச்செலாம் இருக்குது. நான்லாம் பண்ணி கேம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி எதுக்கு பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணல. ஆனால் இப்போ தான் இது ஒன்று இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. இப்போ நான் அந்த சீவேஜை கீ போட்டு ஓப்பன் பண்ணல, அது கீ போடாமையே பார்த்தீங்கன்னா ஒரு கிளிச்சினால் அதுக்குள்ளே போக முடியும். ஓகே கிளவி வந்துட்டா. பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்களா நம்ம அந்த ஹேமர் வச்சு அடிக்கணும் தேவையில்ல, உடச்சிட்டா. சரி பாத்ரூமில் எதாவது இருக்குதான்னு பார்க்கலாம். ஓகே இங்கே ஏதாவது, இங்கேயும் ஒன்றும் இல்லை. சரி வரீங்க நம்ம கீழே போய் ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். என்ன ட்ராப்பு, இப்போ எல்லா இடத்துலையும் ட்ராப் போட்டுக்கிறான். என்னங்க இப்போ பண்ணுறது, ஒன்றுமே ஐடியாவே இல்லை. சரி இருங்க ஃபஸ்ட்டு கன்னை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். ஏன்னா அந்த க்ராஸ் போர் எடுத்து ஒரு டைம் அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே இருங்க போய் இதை வச்சுட்டு அவ்வளோ ஒரு பாட்டு தான். இருங்க இதுக்குள்ளே ஏதாக்குதான்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. என்னடா இது எங்கேங்க ஒன்றுமே காணோம். இதில் வேறு ஹாலோவின் அப்டேட் ஒன்று விட்டுருக்காங்களா தீமில். நெக்ஸ்ட் வீடியோவில் டோர் எஸ்கேப்பில் அது பண்ணலாமா இருக்கே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க. ஓகே கீழே வரா, கீழே போ அவ்வளோதான் போயிட்டா. ஓகே நம்ம இப்போ என்ன பண்ணலாம், கன் பாட் எடுத்து போடணுமே ஒன்று வேறு. சரி இருங்க நம்ம மேலே போய் அதுங்களை ஏதாவது பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். சரி இருங்க கிராஸ் போ எடுத்து, இல்லை வேண்டாம் விடுங்க. இப்போ என்ன பண்ணு எனக்கே மறந்துச்சுங்க இந்த இடத்துல என்ன பண்ணுவேன்னு. கரெக்ட், அந்த கிராணி அந்த உடச்சால அந்த பிளாங்க்கு அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலான்னு போவேன். பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே என்ன இருக்குது, இதுக்குள்ளே இப்போ தான் உருப்படியாக ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க, கார்கி. ஓகே இதை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார் ஷெட்டில் போட்டலாம். என்னங்க அதுக்கு முன்னாடி கரெக்டாக வந்துட்டாங்க. சரி ஓகே நம்ம கீழே குதிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ கீழே போய் ஃபஸ்ட்டு காரை போய் பார்க்கலாம். சரி இருங்க ஃபஸ்ட்டு இவ்வளோ போட்டு தள்ளிடலாமா. சரி இருங்க ஃபஸ்ட்டு இவ்வளோ போட்டே தள்ளிடலாம். ஓகே இருங்க எங்கே இதே ஈஸி மோடுங்கனால கொஞ்சம் பொறுமையாக வரா. இதே ஆடு எக்ஸ்ட்ரீம்லாம் இருந்துச்சுன்னு வைங்களேன், நான் கீழே குதிச்சோடனே அங்கே பாத்ரூமுக்கு வந்திருப்பான். சரி இருங்க 2 மினிட்ஸுக்கு டமால். ஓகே நான் ஃபஸ்ட்டு போய் சாவியை போட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம்.
எனக்கு தெரிஞ்சு உள்ளே என்ன இருக்குதுன்னா வாட்டர்மெலன் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி கரெக்டாக சொன்ன பார்த்தீங்களா? தப்பாக நினைக்காதீங்க, ஏன்னா எனக்கு ஆல்ரெடி தெரியும் ஒன்றில் என்ன இருக்குன்னு. சரி ஓகே, ஸ்பார்க் ப்ளக் பரவாயில்ல, இது உருப்படியாக கொடுத்துருக்காங்க. இதை கொண்டு போய் அங்கே போட்டுட்டா கரெக்டாக இருக்கும். நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா பொருளும் கண்டுபிடிச்சிட்டு தான் நினைக்கிறேன். இருங்க போய் ஃபஸ்ட்டு இருங்க கன்னை ரெடி பண்ணிடலாம். கன்னை ரெடி பண்ணிவிட்டு இருங்க போவோம். கன்று இருங்க ஃபஸ்ட்டு கன் எடுத்துடலாம். ஓகே, பார்த்திங்கன்னா நான் கன் எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதை சுட்டா அந்த டோர் ஓப்பன் ஆகும். பார்த்திங்கன்னா உள்ள ஹேமர் இருக்குது, நமக்கு தேவைப்படும் எப்படி பார்த்தாலும். நீங்கள் ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு இந்த இடத்துல போட்டுடலாம். நான் அப்படியே அவன் சவுண்டு கேட்டு வருவா. ஓகே, பார்த்திங்கன்னா அவள் வந்துட்டா. ரொம்ப நேரமாக அவள் வரல, இப்போ தான் வரா. ஓகே, செத்துப்போ. நான் ரீல்ஸில் அவன் பார்த்துருக்கீங்க, இதை வச்சு இந்த அவள் தலையை வச்சு ஃபுட்பாலில் ஆடுவாங்க பார்த்திங்கன்னா. இப்போது அது வேண்டாம், நம்ம இன்னொன்று வீடியோவில் அதை பார்த்துக்கலாம். சரிங்க போய் என்னங்க கால் வேறு மாட்டிக்குது. நமக்கு கால் தடுக்கிறது ரொம்ப அதிகமாக நடக்குதுங்க. ஓகே இருங்க, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்னங்க பிளாங்க் வேறு அடிக்குது. உள்ளே மீட்டா? எனக்கு இது தேவையே இல்லையே. எனக்கு ஃபியூஸ் முதல்ல கிடச்சாதான் மீட்டு தேவைப்படும். இப்படி பார்த்தாலும் இங்கே என்ன இங்கேருந்து அந்த இந்த ப்ளே ஹவுஸ் கீன்னு ஒன்று எடுத்தோம். சரி இருங்க, இந்த ரிமோட் எடுத்துகிட்டு போய் இருங்க ஓப்பன் பண்ணுவோம், உள்ளே என்னக்குன்னு பார்க்கலாம். இன்னும் உள்ளே ஒன்றுமே கிடைக்கல. சரி ரைட், இது எல்லாம் ஒன்றும் லாக்கி பெறுற மாதிரி இல்லை. இப்போ என்ன பண்ணலாம் எனக்கே தெரிலங்க. இருங்க ஃபஸ்ட்டு மேலே போய் அந்த ஜெயில் மாதிரி இருக்குல்ல, அங்கே என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருங்க, இங்கே எதுக்கு போகிறேன்? ஆனால் அங்கே அதை பார்த்த இடம் மறந்துட்டேன். இங்கே பிளாங்க் எடுத்து ஃபஸ்ட்டு இங்கே ஒன்று போட்டுடலாம். போட்டுருங்க போய் அங்கே என்ன இருக்குது, அங்கே ஃப்ரிட்ஜ் இருக்குது. சரி இருங்க அதை போய் எடுப்போம். ஓகே, ஆமாங்க கட்டிங் பிளேடு ஒன்றும் இல்லை இந்த இடத்துக்கு வேறு. சரி ரைட்டு, நான் அதுக்குள்ளே வரேன்னு சொல்லிட்டு கன் எடுத்து ரெடியாக நின்றுக்கிட்டேன். ஓகே, கீழே வரா. டமால். ஓகே, அவள் கதை முடிஞ்சுது. சரி ரைட்டு, இங்கே என்ன நினைக்குது. சரிங்க ஃபஸ்ட்டு எல்லா பொருளையும் நம்ம ஃபஸ்ட்டு போய் போட்டுடலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு என்ன இருக்குன்னு தெரியும். நான் அதாவே மறந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்த பொருளெல்லாம் வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த என்ன பொருள் தேவைன்னு தெரியும். எனக்கே இப்போ தான் இந்த ஐடியா வருது. சரி ரைட்டு, நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. கொஞ்சம் தூரம் போயிட்டு காரில் போயிட்டு நின்றுச்சுன்னா ஓடி போக மாட்டியாடா அதுக்கு மேலே. சரி இருங்க ஃபஸ்ட்டு இருங்க என்ன பண்ணலாம். கட்டிங் பிளேடு இருங்க ஃபஸ்ட்டு போய் அதை கட் பண்ணி அதையே எடுத்துக்கலாம். ஓகே இருங்க, மேலே போய் பார்த்தீங்கன்னா இருங்க இங்கே இங்கே தாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி விட்டு அந்த விரிஞ்சை எடுத்துப்போம். ஓகே ஃபஸ்ட்டு இதை எடுத்துடலாம். இதை எடுத்துகிட்டு இருங்க கீழே போய் இருங்க. என்னது என்னது எந்திரிச்சு போகலாம் மாட்டாளா? சரி எந்திரிச்சிருக்க மாட்டா, போவோம். கீழே போய் ஃபஸ்ட்டு இருங்க அந்த இன்ஜினை வச்சுட்டு தான் இதை ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் நம்ம இன்ஜினை போய் வச்சிடலாம். அவ்வளோதான், எல்லா பொருளும் எடுத்துகிட்டு தான் நினைக்கிறேன். சரி இருங்க, இதை போட்டு போய் ஸ்பார்க் ப்ளக் எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுவும் இங்கே கீழே தான் போட்டேன். இங்கே தாங்க இருக்குது. இதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இதை போட்டுடலாம். போட்டுட்டு இங்கே இங்கே தான். சரி ரைட்டு, இன்னும் கிளவி வேறு என்னன்னு தெரில. சரி இருங்க ஃபஸ்ட்டு பிரிஞ்ச் எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்க்ரூலாம் டைட் பண்ணிடுவோம். அப்புறம் வண்டி போகக்குள்ளே தான் பிடிங்கிட்டு போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாம் போட்டு அவ்வளோதான். இருங்க, காரை ஸ்டார்ட் பண்ணால் வேலை முடிஞ்சுது. போட்டு இதை சாத்திட்டு சாவி எங்கே இங்கே கிடக்குது. இப்போ அவ்வளோதான், எஸ்கேப் பார்க்க போகிறோம். ஓகே, என்ன கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, என்ன பிரச்சனை? என்ன இல்லை? ஆமாங்க பேட்ரி இல்லை. இப்போ தான் அந்த இடத்த பார்க்கும்போது என்ன வந்துச்சு. சரி பேட்ரி நான் வீடு முழுக்க தேட்டேன், எங்கேயுமே கிடைக்கல. கடைசியாக இந்த ஒரு இடம் தான் இருந்துச்சு. சரி இதை போட்டு இன்னொன்று இடம் ஓப்பன் ஆகும், அங்கே பேட்ரி இருக்குன்னு நினச்சேன். அதுக்கு தான் வந்தேன். அதுக்குள்ளே பார்த்தா இந்த பைத்தியம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கிராஸ் பண்ணுது. இருங்க அது போட்டுவோம், அதை போட்டதுக்கப்புறம் நம்ம போவோம். இருங்க போயிடுச்சு அது.
அது போயிருச்சு. என் மேலே போய் இதை போட்டு விட்டு ஓப்பன் பண்ணி விட்டால் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்க, எந்த பக்கம்? வேறு தப்பான வழி வந்துட்டோம். இது அந்த சைடு போகணும். ஓகே இருங்க. இந்த பக்கம் தானே? இந்த பக்கம் தாங்க. அதை போடுவோம். தேவையில்லை, பேட்ரி பார்த்திங்கன்னா இங்கேயே கிடக்குது. சரி, இதை எடுத்துகிட்டு போனால் வேலை முடிஞ்சுது. இருங்க போய் பார்ப்போம். சவுண்டு கேட்கல அது வர மாதிரி. இருங்க ஃபஸ்ட்டு போவோம். போயிட்டு இதோ இங்கே அங்கே வழி இருக்குது. இப்போ அப்படியே நேராக கார் இருக்கிற இடத்துக்கே போயிடலாம். ஓகே அவ்வளோதான். இருங்க, அவள் சவுண்டு கேட்குது. இல்லை அவள் இல்லை. ஓகே, இப்போ பேட்ரி போட்டு முடிச்சதுன்னா வேலை முடிஞ்சுது. அவ்வளோ நம்ம வெற்றிகரமாக எஸ்கேப் ஆக போகிறோம். எங்கே போகிறது? ஏன்னா கீழே விழுது. கார் கீயை பிக்கப் பண்ணிட்டேனா? கார் பேட்டரியை போட்டு இருங்க, இதை மூடிட்டு காரை இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் ஒன்றும், அப்புறம் ஃபார்வேர்டு, ரிவர்ஸு, ஃபார்வேர்டு. அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. இன்னொன்று ரிவர்ஸு. இப்போ கன்ஃபார்ம் முடிச்சுதுங்க. ஓகே காய்ஸ், இந்த கார் எஸ்கேப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை காய்ஸ்.